எதில் கூட்டணின்னு சொல்லுங்க அவரை. அவங்களே டவுட்டுன்ட்டாங்க. கேப்டன் விஜயகாந்த் கட்சியை, தேமுதிகவை அவங்களே சொல்லிட்டாங்க எந்த முடிவும் நாங்கள் இப்போ எடுக்கலன்னு. அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு தரேன்னு முதுகில் குத்தியாச்சு. அதனால் அவங்களும் இல்லை. அப்போ எது பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டாக அடிச்சுட்டு அப்பாவுக்கு ஓட்டு போடுறதா பிள்ளைக்கு ஓட்டு போடுறதா அங்கே இருக்கோம் தான் முடிவு பண்ணோம். அங்கேயும் பாதகம் ஏற்பட்டிருக்கு. எந்த கட்சி இருக்கு யாருக்கு? தட் இஸ் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியோட ஸ்ட்ராங்காக இருக்கிறது உண்மை. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் பெரிய போட்டி இருக்கும். அவர் மெதுவாக விஜய் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாரு. வர வர அது எழுச்சியாக மாறுது. எங்கே போய் முடியுங்கிறது மக்களும் காலம் தான் பேச்சு. என்ன சார், உங்களை தயவு செஞ்சு வேண்டி கேட்டுக்கிறேன், என் பிரதராக கேட்டுக்கிறேன், அந்த திருப்பரங்குன்றத்தை மீடியா தயவு செஞ்சு விட்டுருங்க. அங்கே ஒரு கமிட்டியை போட்டு மதுரை மக்களே பார்த்துக்கிட்டோம். அது வேண்டாம் தயவு செஞ்சு. அதனோட அவருக்கு இல்லை அவரை இல்லை இல்லை சார் யாருக்கு ஏங்க அதுதாங்க யூனிட்டியாக இருக்குது. அதுக்கு தான் வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கு. இப்போ பிரச்சனை போட்டி தாவேகாவுக்கும் திமுகவுக்கும். அவர் நண்பர் என்ன கேட்குறாருன்னா திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசணுன்றார். அது இல்லை அவர் தான் சொன்னார். அதை பேசவே வேணான்றதான் என்னுடைய ரெக்வஸ்ட் சார். பெரிய மத கலவரம் ஏற்பட்டு நம்ம கண்ணு முன்னாடி நம்ம சொந்தங்கள் சாகிறத நீங்கள் பார்க்கணுமா அந்த நாட்டில்? வேண்டாம், அது விட்டுருங்க. வேறு எது வேணாலும் என்ன கூட திட்டி கேள்வி கேளுங்க. மீட்கிறதுன்ற வார்த்தையே தவறு. யார்கிட்ட போய் மீட்டிட்டு வரதுக்கு அடைக்கடையில் இருக்காது. இல்லை தவறான ஆளுகிட்ட போயிடுச்சு, மீட்க முடியாது. அதை விட்டுருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அறிவிப்பு இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த 15 நாள் 30 நாளைக்குள்ளார அதிமுக தொண்டர்களோடு சேர்ந்து பயணம் செய்கின்ற ஒரு நிலை ஏற்படும். அது பிஜேபிக்கு எதிராக இருக்கும். இப்போ அது பொதுக்குழுவா சார் ஜால்றாங்க போய் அங்கே உட்காந்துக்கிட்டு எது எடுத்தாலும் செல்லாது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சிவில் டிஸ்பியூட் கேஸ் பெண்டிங் இருக்கு. அதுதான் முடிவெடுக்கும். பொதுக்குழு வேஸ்ட்டு. அதை நடத்துறதும் பழனிசாமி வேஸ்ட்டு. அது நம்ம போற நம்ம ரூட்ல தந்தை பெரியாரை அழைத்து வந்து பிரச்சாரம் செய்தார். அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாபெரும் சரித்திர வெற்றியை படைத்தது. அப்புறம் எல்லா இடத்துக்கும் தந்தை பெரியாரை கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் தன்னுடைய பின்னணி அந்த படத்தை போட்டா ஓட்டு வருமா இல்லையான்னு திராவிட இயக்கங்கள் சிந்திக்கிற நேரத்தில் தந்தை பெரியாரை பின்னணி பெருசா போட்டு அதுக்கு பக்கத்தில் அண்ணல் அம்பேத்கர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், பேரறிஞர் அண்ணா அவர் சொந்த ஊர்ல போய் நின்று தலைவரை பற்றி புகழ்ந்து பேசி அஞ்சலி அம்மாள் ஆகட்டும், இப்படி நீங்க எடுத்து பாருங்க. ஆகவே திராவிட இயக்க தலைவர்களை கொண்டாடுகிறார் விஜய் என்றால் நான் கொண்டாடத்தான் செய்வேன், நான் பாராட்டத்தான் செய்வேன், நான் புகழ்ந்து பேசத்தான் செய்வேன். இதே அசம்பிளியில் கலைஞர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர், மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெரியப்பான்னு சொல்லும்போது நான் பாராட்டி பேசுறேன். அதுக்கு பிறகு தங்கம் தென்னரசு சொன்னார், மற்ற அமைச்சர்கள் சொன்னார்கள். இங்கிருந்து போனவங்க தான் அங்கே இருக்காங்க. எல்லாரும் சொல்லும் பொழுது பாராட்டுகிறோம். அதை விஜய் ஆரம்பத்திலேயே தந்தை பெரியார் படத்தை பெரிதாக பின்னால் வைத்து அந்த கட்சியை கொண்டு வர்றார் முன்னாடும் பொழுது விஜய் பாராட்டுவதில் என்ன தவறு இருக்கிறது? இல்ல பிற கட்சி எந்த கட்சியில பழனிசாமி தவிர ஒரு நிமிஷம், பழனிசாமி தவிர வேற யார் வேற கட்சிக்கு போகாம இருக்காங்க, ஏத்துக்காம இருக்காங்க? இல்ல புரியல நீங்க சொல்றது. ஐ அம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். தமிழக வெற்றி கழகத்திற்கு எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுத்தாலும் தமிழக அரசு பல்வேறு நிபந்தனை கொடுத்து முட்டுக்கடை போடுது. அப்ப தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து தமிழக அரசு பயந்துருச்சா? பயந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. சில நிபந்தனைகள் வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் ரோட் ஷோ வேணான்றேன். ரோட் ஷோவால் ஒரு இன்சிடென்ட் ஆச்சு. ஒரு இடத்துல மைதானத்தில் மீட்டிங் அந்த காலத்தில் போட்டு தலைவர் இருந்து நடத்துவார் பாருங்க, அது மாதிரி நடத்தினா நல்லாயிருக்கும். ஆகவே இப்போ பாருங்க புதுச்சேரியில் ஜோக்கர் சார் என்னார் அது ரங்கசாமி அண்ணன், இங்கே எங்கேயா ரோடு இருக்குது கொடுக்கறதுக்கு, ரோடு இருந்தால் தானே ஷோ பண்ண முடியும்னு. ஆகவே ரோட் ஷோ நமக்கு ஒரு பாடத்தை புகட்டி விட்டது. அதை நிறுத்தி எங்கேயா மைதானத்தில் வந்து பேசிட்டு போட்டு தலைவர்கள் தவறில்லை. இது எல்லாரும் கடைபிடிக்கணும். அழைப்பு வந்தா போவீங்களா மாட்டீங்களா? யார் அழைப்பு வந்தா? நீங்க அழைப்பு கொடுங்க, நான் அப்புறமா பேசிக்கிறேன்.